ஒரு வேத பகுதியை ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 42ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். ஏசாயா 42ஆம் அதிகாரம் அதனுடைய 9ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்போம். பூர்வ காலத்தில் தெரிவிக்கப்பட்டவைகள் இதோ நிறைவேறாயில, புதியவைகளையும் நானே அறிவிக்கிறேன், அவைகள் தோன்றாததற்கு முன்னே அவைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன் என்ற அருமையான ஒரு வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். இந்த வார்த்தையை வாசிக்கும் போது கொஞ்சம் உங்களுக்கு குதர்த்தமாக தெரியலாம், வித்தியாசமாக தெரியலாம். ஆனால் இந்த அருமையான வசனத்திலிருந்து ஒரே ஒரு வார்த்தையை மாத்திரம் பேசும்படி ஆண்டவர் உள்ளத்திலே உணர்த்தினார். இந்த அருமையான வசனத்தில் ஒரே ஒரு வார்த்தை, அவைகள் தோன்றுகிறதற்கு முன்னே. இந்த ரெண்டு தோன்றாததற்கு முன்னே. ஸ்தோத்திரம். இன்னைக்கு உங்களோடு கூட ஆண்டவர் பேசக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை என்னன்னா முன்னே. சொல்லுங்க, முன்னே. எல்லாரும் கொஞ்சம் சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, முன்னே. வித்தியாசமா இருக்கு பாஸ்டர். முன்னேன்னா என்ன, அதுல என்ன இருக்கு? முன்னே அப்படின்னா என்ன அப்படின்னா கொஞ்சம் ஆழமா சிந்திப்பீங்கன்னா, முன்னே என்ற வார்த்தையினுடைய கொஞ்சம் ஆழமான சிந்தனையில வரக்கூடியது என்னன்னா, கடந்த காலத்தை என்ன செய்கிறது, குறிக்கிறது. முன்னே அப்படின்னா என்னது? கடந்த காலம். இன்னும் சொல்ல போனா நடந்து முடிந்தது அப்படின்னா முதலாவது இருக்கக்கூடிய ஒரு காரியத்தை குறிக்கக்கூடியதாக நம்ம என்ன செய்யலாம், பார்க்கலாம். ஒருவேளை நீங்க சிந்திக்கலாம், இந்த வார்த்தையிலிருந்து ஆண்டவர் ஏன் கூட என்ன பேச போகிறார்? முன்னேங்கிற வார்த்தைக்கு எனக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? நிச்சயமா ஆண்டவர் சம்பந்தம் இல்லாம நம்மோட பேச மாட்டார். ஒரு ஆமென் சொல்லுங்க. சம்பந்தத்தோடு பேசுகிற நமக்கு ஞானம் உண்டுனா, நமக்கு ஞானத்தை கொடுத்தவ நம்மோடு பேசவும் அவர் ஞானம் உள்ளவராய் பேசுகிறார். ஆமென் சொல்லுங்க. கவனிங்க, முன்னே என்ற இந்த வார்த்தை ஸ்தோத்திரம் நமக்கு அநேக காரியங்களை கற்றுக் கொடுக்க வேதத்தை எழுதப்பட்டிருக்கிறது. நாம் அருமையாய் வாசித்த இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பூர்வ காலத்தில் தெரிவிக்கப்பட்டவைகள் இதோ நிறைவேறலாயின, புதியவைகளையும் நான் என்ன செய்கிறேன், அறிவிக்கிறேன், அவைகள் தோன்றாததற்கு முன்னே அவைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன்னு சொல்லப்பட்டிருக்கு. தோன்றாததற்கு முன்னே அப்படின்னா அதை சொல்லுவதற்கு தகுதி படைத்தவர் யாருன்னா, நாம் ஆராதிக்கிற சொல்லுங்க இயேசு ஒருவர் மாத்திரம்தான். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆகவே இந்த செய்தியை நீங்க கவனத்தோட கேளுங்க. கவனமா நீங்க உற்று கவனிப்பீங்கன்னா நிச்சயமா உங்களோட கர்த்தர் பேசுவார். அல்லேலூயா. ஆமா, கர்த்தர் நல்லவர். ஒரு 3 காரியங்களை நான் உங்களோடு கூட வேதத்திலிருந்து உங்களுக்கு நான் சுட்டி காட்ட, நீங்கள் அதை உங்க இருதயத்தில் அதை அப்படியே அப்சர்வ் பண்ணி உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எந்த அளவுக்கு வேத வசனத்தோட ஒன்றிணைக்கப்பட்டிருக்கீங்க அப்படிங்கிறத ஆராய்ந்து பார்க்க ஆண்டவர் உதவி செய்வாராக. சரி, முதலாவது, இப்போ முன்னேங்கிற வார்த்தை வேதத்தில் அழுத்தமாக சொல்லப்பட்ட சில ரகசியங்களை உங்களோடு கூட சில காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். முதல் காரியம், எரேமியா புஸ்தகத்தை திருப்பிக் கொள்வோம். எரேமியா 1ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. எரேமியா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிப்போம். நான் உன்னை தாயின் கருவில் உருவாகும் முன்னே அறிந்தேன், நீ கற்பத்தில் இருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக. நல்ல கவனிங்க. முதல் முன்னே அப்படிங்கிற வார்த்தையில் இருக்கிற ரகசியத்தை ரொம்ப ஆழமா எரேமியாவுக்கு கர்த்தர் சொல்றாரு. என்ன சொல்றாரு? எவ்வளவு ரகசியம் இருக்கு பாருங்க இந்த முன்னேங்கிற வார்த்தைக்குள்ள. முதல்ல சொல்றாரு, உன்னை தாயின் வயிற்றுல உருவாக முன்னே நான் உன்னை அறிந்திருக்கிறேங்கிறார். எவ்வளவு பெரிய வார்த்தை இல்ல? எவ்வளவு பெரிய வார்த்தை. இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிற நம்ம எல்லாருக்கும் பொருந்தும். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? உண்மையா சொல்றேன், நம்ம தாயின் கற்பத்துல உருவாவதற்கு முன்னமே நம்மளை என்ன செஞ்சாரு? அவர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, உலகத்துல சிலவங்க சொல்லுவாங்க, நான் உங்களை என்ன செஞ்சிருக்கேன், முன்னே என்ன செஞ்சிருக்கிறேன், பார்த்துருக்கிறேன் அப்படி. உடனே நம்ம கேட்போம், எங்க பார்த்துருக்கீங்க அப்படின்னு நம்ம கேட்போம்ல. இந்த வார்த்தையை ஆண்டவர்கிட்ட சொல்ல முடியுமா? ஆண்டவர் சொல்றாரு, நீ உன் தாயின் கற்பத்துல உருவாக முன்னே நான் உன்னை என்ன செஞ்சிருக்கேன், அறிந்திருக்கிறேங்கிறார். அப்பன்னா நம்ம எப்படி இருந்திருப்போம் நம்மளால இமேஜின் பண்ண முடியுதா? அதாவது தாயின் கற்பத்துக்குள்ள நம்ம உருவாகும் போதுதான் நமக்கு ஒரு உருவம் வந்துச்சு. ஆமா தானே? கண்ணு வந்துச்சு, காது வந்துச்சு, வாய் வந்துச்சு,
தலை வந்துச்சு, முடி வந்துச்சு, கை வந்துச்சு, கால் வந்துச்சு, எல்லாமே தாயின் கற்பத்துக்குள்ளதான் என்ன செஞ்சிச்சு, ஒரு உருவம் என்ன செஞ்சிச்சு. அப்ப நம்மள உருவம் உருவாகும் முன்னமே ஒருத்தர் அறிஞ்சிருக்கிறாரு. அவர் யாரு சொல்லுங்க? அவர் தான் நம்முடைய தகப்பன். ஹல்லேலூயா. எந்த தகப்பனும் இதை அறிஞ்சு கொள்ள முடியாது. ஆனா நான் ஆராதிக்கிற தகப்பன், நீங்க ஆராதிக்கிற தகப்பன், நான் உருவாகும் முன்னே, எனக்கு உருவம் உண்டாகும் முன்னே அவர் என்னை அறிந்திருக்கிறாரு. எரேமியா பத்தி சொல்றாரு, எரேமியாவே நான் உன்னை ஊழியத்துக்கு அழைக்கிறேன், நான் உன்னை ஊழியத்துக்கு தெரிந்து கொள்கிறேன் அப்படின்னு டைரக்டா சொல்லாம அவனை எங்க இருந்து சொல்றாருன்னா, தாயின் கற்பத்துல உருவாகும் முன்னே அவனை அறிந்ததை அவனுக்கு சொல்லி கொடுக்கிறாரு. இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற நமக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீங்க சாதாரணமா தெரிந்து கொள்ளப்பட்டவங்க கிடையாது. நீங்க சாதாரணமா தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த இடத்துல வந்து கர்த்தரை ஆராதிக்க வரல. நீங்க சாதாரணமா ஆண்டவருடைய நாமத்தை ஆராதிக்க நீங்க தெரிந்து கொள்ளப்படல. உங்களை தாயின் கற்பத்துல உருவாகும் முன்னே ஒருத்தர் அறிந்திருக்கிறார். உங்களை அறிந்தவர் தான் இன்னைக்கு ஆராதிக்க உங்களை தெரிந்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் உங்களை அறிந்தவர். அப்படின்னா நான் நினைக்கிறேன், எனக்கு ஒரு உருவம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத முதல்ல அறிந்தவர் யாரு? அவர்தான். என் தாய் வயிற்றுக்குள்ள சுமந்த தாய்க்கு கூட தெரியாது என்னுடைய உருவம். ஆனா சுமந்த தாயை விட என் தகப்பனாகிய கர்த்தருக்கு என் உருவம் நல்லா தெரிஞ்சதுனால தான் இந்த நாள் மட்டும் ஆண்டவர் என்ன செய்றார்னா, அறிந்து 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 என் வாழ்க்கையை புரிந்து புரிந்து எனக்கு என்ன தேவை என்பதை அவர் அறிந்து அறிந்து என்னை இம்மட்டுமா நடத்தி கொண்டு இருக்கிறாரு. இனியும் அவர் நடத்த வல்லவராய் இருக்கிறாரு. என்னை உபயோகப்படுத்துவதற்கு என் வாழ்க்கையோடு அவர் இடைபெறும்படி பேசுறாரு. முன்னே நான் உன்னை அறிந்தேன், முன்னே நான் உன்னை அறிந்தேன். இப்ப இல்ல, என்னை தேடி வந்ததுனால அல்ல, யாரோ சொல்லி நீ என்னை தேடி வந்ததுனால அல்ல, உனக்கு எனக்கு இருக்கிற உறவு இப்ப கிடையாது, முன்னே அறிந்திருக்கிறேன். தாயின் கற்பத்துக்குள்ள உருவாகுவதற்கு முன்னே நான் உன்னை அறிஞ்சிருக்கிறேன்ப்பா. உனக்கு இருக்கிற உறவினுடைய பாண்டிங் வந்து சாதாரணமானதல்ல, அது ரொம்ப தூரம், ரொம்ப 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 முக்கியமான ஒரு உறவு. அல்லேலூயா. எரேமியாவோட எவ்வளவு அழகா பேசுறாரு பாருங்க. அடுத்து சொல்றாரு, என்ன முன்னேன்னு சொல்றாரு, கற்பத்தில் இருந்து வெளிப்படும் முன்னே உன்னை என்ன செய்தேன், பரிசுத்தம் பண்ணி. உங்களை என்னை முதல்ல பரிசுத்தப்படுத்தினது யாரு? ஆண்டவர் தான். அல்லேலூயா. ஆமா, பாத்தீங்கன்னா ஸ்தோத்திரம். எஃப்சிக்கு குழந்தை பிறந்திருக்கும் போது நாங்கள் பார்க்க போயிருக்கும்போது அவங்க சொன்னாங்க, பிள்ளை பிறந்த உடனே அந்த நர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, பிள்ளைய நல்லா கழுவி சுத்தப்படுத்தி ஒரு அழகான ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு கொண்டாந்து கொடுக்கும்போது எப்படி கொண்டாந்து கொடுக்காங்க, சுத்தமாக கொண்டாந்து இந்தாங்க உங்கள் பிள்ளை கொஞ்சிக்கோங்க அப்படின்னு கொடுக்குறாங்க. அப்போ முதல்ல கழுவுனது அந்த நர்ஸ். ஆனால் நான் விசுவாசிக்கிறேன், நீங்களும் நானும் விசுவாசிக்க முடியும், வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. எரேமியா பார்த்து சொன்ன ஆண்டவர் நமக்கும் சேர்த்து தான் பிறந்தோம். முதல்ல பரிசுத்தப்படுத்தினது என் தேவனாகிய கர்த்தர். இன்னைக்கு இந்த உணர்வு நமக்குள்ள வரும்போது நான் விசுவாசிக்கிறேன், எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வைராக்கிய வாஞ்சை உள்ளவராக இன்னும் அதிகமான பரிசுத்தத்தை எனக்குள்ள எழுப்புவதற்கு வல்லவராக இருக்கிறார். ஆமென். அப்ப எரேமியாவுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம், முன்னே அறிந்தார், முன்னே பரிசுத்தப்படுத்தினார். இப்ப ரெண்டையும் சொல்லிட்டு சொல்றாரு, உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிடு. சங்கீதம் 68 சங்கீதம், ஸ்தோத்திரம், 7 வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 68 7 வசனம். தேவனே உம்முடைய ஜனங்களுக்கு முன்னே சென்று அவாந்தர வெளியிலே நடந்து வருகையில் பூமி என்ன செய்தது? அசைந்தது. 7 வசனத்தில் அழகா சொல்லப்பட்டிருக்கு, தேவனே நீர் உம்முடைய ஜனங்களுக்கு முன்னே சென்று அவாந்தர வெளியில் நடந்து வருகையில். ரெண்டாவது, முன்னேங்கிற வார்த்தையில் இருக்கிற ஒரு முக்கியத்துவம் என்னன்னா, நம்ம ஒவ்வொருத்தருக்கு முன்னே அவர் நடந்து செல்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? சிலர் புலம்புறீங்கல்ல, ஒருத்தருமே 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 இல்லை பாஸ்டர், ஒருத்தருமே எங்களுக்கு கிடையாது, நாங்கள் அப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிறோம்.
ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு முன்னே நான் நடந்து செல்கிறேன். அல்லேலூயா. உங்களுக்கு முன்னே அவர் என்ன செய்றாரு? நடந்து செல்கிறாருங்க. ஏன் நடந்து செல்றாரு? அவருக்கு வேலை இல்லாமலா? அவருக்கு வேலை இல்லாமலா நடந்து செல்றாரு? ஏன் நமக்கு முன்னால நடந்து செல்கிறார்னா, உங்களுக்காக எனக்காக ஒரு வழி ஆயத்தப்படுத்த. இந்த வருஷத்தில் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? எத்தனை பேருக்கு தெரியும்? இந்த வருஷத்தில் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த வார்த்தை ஆண்டவர் 100க்கு 100 நிறைவேற்றிக்கிட்டே இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? உண்மையா நான் சொல்லுவேன், இந்த வார்த்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்த வார்த்தை. எத்தனையோ கோணலான அனுபவங்களை கர்த்தர் என்ன செய்யறாருன்னா செவ்வையாக்குறார், செவ்வையாக்கிக்கிட்டே இருக்கிறார். இந்த 6 மாதத்தை கடந்துட்டோம். உண்மையா நான் சொல்லுவேன், எத்தனையோ செவ்வையான அனுபவங்களை கர்த்தர் ஏற்படுத்தினார். ஆமே. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 1 சாமுவேல் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 15, 16, 17 வாசிப்பீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 15, 16, 17. சவுல் வர ஒரு நாளுக்கு முன்னே கர்த்தர் சாமுவேலின் காது கேட்க நாளை இந்நேரத்தில் பென்யமீன் நாட்டானாகிய ஒரு மனுஷனை உன்னிடத்தில் அனுப்புவேன். அவனை என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் அதிபதியாக அபிஷேகம் பண்ண கடவாய். அவன் என் ஜனத்தை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பான். என் ஜனத்தின் முறையிடுதல் என்னிடத்தில் வந்து எட்டினபடியால் நான் அவர்களை கடாட்சித்தேன் என்று வெளிப்படுத்தி இருந்தார். நல்ல கவனிங்க. ஆண்டவர் எதுக்கு முன்னே செல்கிறார்? இந்த வசனத்துல இருந்து கொஞ்சம் நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, ஏன் எனக்கு முன்னால செல்கிறார்னா, நான் என்ன நிலைமையில இருக்கிறேன் அப்படிங்கிறத ஆண்டவர் அறிந்து வைத்திருக்கிறார். அதற்கு தான் எனக்கு பதில் கொடுப்பாருன்னு நம்ம நினைக்க கூடாது. இங்க சவுல் எதை தேடி போறான்? கழுதைய தேடி போறான். அப்பா சொல்றாரு, ஏப்பா நம்ம கழுதை என்ன செஞ்சுட்டு காணாம போயிட்டு, நீ போய் என்ன செஞ்சுட்டு வா, அதை தேடி கண்டுபிடிச்சிட்டு வான்னு சொல்ல போது இவன் தேடிக்கிட்டே அலைதான். அப்போ ஒருத்தங்க சொல்றாங்க, நீ யார்கிட்ட போனா உனக்கு கழுதை கிடைக்கும்? சாமுவேல் ஒரு தீர்க்கதரிசி இருக்காரு, அவர்கிட்ட போனா உனக்கு கிடைக்கும்னு மனிதர்கள் சொன்ன வார்த்தை. ஆனா தேவன் என்ன செய்யறாரு? இவனுக்கு முன்னே செல்கிறவர் சாமுவேலின் காது கேட்க அவனு சொல்றாரு, பென்யமீன் நாட்டான் ஒருத்தன் என்ன செய்வான், உன்கிட்ட வருவான். அவன் வந்தாமனா நீ அவனுக்கு என்ன சொல்லு, கழுது அங்க இருக்கு இங்க இருக்கு, நீ கூட்டிட்டு போன்னு சொல்லுன்னு தான் சொன்னாரு. இஸ்ரவேல் தேசத்துக்கு முதல் ராஜாவா நீ அவனை என்ன செய், அபிஷேகம் பண்ணு. அவன் ஜனங்களுக்காக என்ன செய்வான், நிப்பான் அப்படின்னு சொல்லி நீ அவன்கிட்ட சொல்லுன்னு சொல்றார். இந்த வசனத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய சத்தியம் என்னன்னா, நாம சில நேரத்தில் சில காரியங்களை தேடி போறோம். அது யாருக்காக? நமக்காக, நம்ம குடும்பத்துக்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காக, நம்முடைய வருமானத்துக்காக, நம்முடைய தனிப்பட்ட தேவைக்காக நம்ம தேடி போறோம். ஆனா நமக்கு முன்னே போகிறவர் என்ன பண்றாருன்னா, நம்ம மூலமா அநேக ஜனங்களுக்கு நம்ம ஆசீர்வாதமா இருக்கும்படி கர்த்தர் ஒரு வழி என்ன செய்யறாருன்னா ஆயத்தப்படுத்துறார். ஆமென் சொல்லுங்க. அது பெஸ்டா இது பெஸ்டா? அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம எதை பெஸ்ட் நினைக்கிறோம்? ஆண்டவரை நான் தேடி போனதை கொடுத்தாலே எனக்கு போதுயா, அதுவே எனக்கு திருப்தின்னு நினைக்கிறோம். ஆனா ஆண்டவருடைய திட்டம் அப்படி இல்லை. நாம நடந்து போகும்போது நமக்கு முன்னே போகிறவரு நம்மை கொண்டு ஒரு பெரிய திட்டத்தை செய்து முடிக்கும்படி ஆண்டவர் யார்கிட்ட பேசணுமோ அங்க போய் பேசுறாரு. யார் மூலமா நமக்கு அந்த தகுதி, அந்த அபிஷேகம், அந்த ஸ்தானம் கிடைக்கணுமோ அவர்கள்ட்ட சொல்லி அதை ஆயத்தப்படுத்துறாரு. நமக்கு வேலை என்னன்னா, நம்ம போன உடனே நம்மளை ஹானர் பண்ணி அந்த இடத்துல தூக்கி வைக்கிறது தான் வேலை. ஒரு ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? எனக்கு முன்னே போகிறவர் என்னை கொண்டு இந்த பூமியில செய்ய வேண்டிய காரியத்தை அவர் செய்வார். சிலருக்கு நம்பிக்கையே இல்லை. சிலருக்கு நான் அப்படி ஆளா, எனக்கு அப்படி ஒரு தகுதி இருக்கா, எனக்கு அப்படி ஒரு ஞானம் இருக்கா, எனக்கு அப்படி ஒரு காரியம் நடக்குமா? இல்லை. கர்த்தர் சொல்றாரு, ஒரு சவுலை, அதாவது கழுதையை தேடி போன ஒரு மனிதனை கண்டவர்,
அவனுக்கு முன்னே சென்றவர். அவனை கொண்டு தேசத்துக்கு ஒரு ஆசீர்வாதமான பாத்திரமாய் அவனை மாற்ற முடியும்னா, இன்னைக்கு உங்களோடு பேசுகிற ஆண்டவர் உங்களையும் நீங்கள் இருக்கிற பகுதியில், நீங்கள் வசிக்கிற பகுதியில், ஆமென், இந்த தேசத்துக்கு ஆசீர்வாதமான பாத்திரங்களா உங்களை ஆண்டவர் அபிஷேகம் பண்ணி உங்களை அந்த ஸ்தானத்தில் நிறுத்துவதற்கு நான் ஆராதிக்கிற, நீங்கள் ஆராதிக்கிற கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நல்லா கவனிக்கணும். நமக்கு முன்னே செல்கிறவர், முன்னேங்கிற வார்த்தைக்குள்ள எனக்கான ஒரு அங்கீகாரம் இருக்கிறது, எனக்கான ஒரு ஸ்தானம் இருக்கிறது, ஒரு உயர்வு இருக்கிறது. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? இன்ன வரைக்கும் இருந்த அந்த அவிசுவாசத்தெல்லாம் மூட்டை கட்டி என்ன செஞ்சிடணும்? மூன்றாவது ஸ்தோத்திரம், ஆண்டவர் நல்லவர். மூன்றாவது வாசிப்போம். சங்கீதம் 139 சங்கீதம் 4ஆம் வசனத்தை வாசிப்போம். 139ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தை வாசிப்போம். என் நாவில் சொல் பிரவாவதற்கு முன்னே இதோ கர்த்தாவே அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறேன். மூன்றாவது முன்னே என்னன்னா, என் நாவுல என்ன சொல்லு வருமோ, வரப்போகுதோ, அதற்கு முன்னவே ஒருத்தருக்கு என்ன செய்யும்? தெரியும். அல்லேலூயா. அப்ப நமக்கு ஒரு பயம் வரும். அம்மாடி, நான் என்னெல்லாம் பேசியிருக்கிறேன், என்னெல்லாம் பேசி நான் கமாண்ட் அடிச்சிருக்கிறேன், நான் என்னெல்லாம் பேசி அடுத்தருடைய இருதயத்தை வேதனைப்படுத்தி இருக்கிறேன். அப்படி ஒரு பயம் வரணும். நல்ல ஒரு ஆவிக்குரிய கிறிஸ்தவங்களா இருந்தா அந்த பயம் என்ன செய்யணும்? வரணும். ஏன்னா வசனம் சொல்லுது, என் நாவல சொல்லு பிரவாவதற்கு முன்னமே அவர் அறிஞ்சிருக்கிறார். அல்லேலூயா. சிலர் சொல்லுவாங்க, என்னெல்லாம் வந்து கேட்கறதுக்கு ஆளே கிடையாது. அப்படி ஒரு ஆள் பிறந்திருக்காங்க, பார்த்துருவோம். பிறக்கல, இருக்கிறாரு. ஆமென் சொல்லுங்க. வசனம் சொல்லுது, அவர் ஆதியும் அவர் தான், அந்தமும் அவர் தான், முந்தினவர் அவர் தான், பிந்தினவர் அவர் தான், அல்பாகம் அவர் தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் பிறந்தாருங்கிறதுக்கு நம்ம என்ன செய்ய முடியாது? ஹிஸ்டரி எடுத்து என்ன செய்ய முடியாது? காட்ட முடியாது. அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். மோசேட்ட சொல்றாருல, இஸ்ரவேல் ஜனங்களுடைய கூக்குரல் என் சன்னதியில் வந்து எட்டிட்டு நான் உன்னை அனுப்ப போறேன் போ அப்படிங்கிறார். நான் வாக்கு வல்லவன் அல்லையா, என்ன கொண்டு நீங்க என்ன செஞ்சிட முடியும்? சரி, உங்களுடைய நாமத்தை கேட்டா நான் என்னையா சொல்றது? ஆண்டவர் எவ்வளவு அழகா சொல்லியிருக்கிறார் பாரு. நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன்னு போய் சொல்லு. ஓ, இரண்டாவது கேள்வியே கேட்கவே முடியாது. அந்த நாமம் எவ்வளவு பெரிய நாமம் இல்ல? இருக்கிறவராகவே இருக்கிறேன். கவனிங்க. அப்போ நம்ம நாவுல சொல் பிரவாவதற்கு முன்னே அறிந்திருக்கிறவர் நம்முடைய நாவுல என்ன பேசணும், என்ன பேசக்கூடாது என்ற ஒரு வரையறை நமக்கு அவசியமானதாக சொல்லுங்க இருக்கிறது. இன்னைக்கு ஒரு மனம் திரும்பல் நமக்கு என்ன செய்யணும்? வரணும். நான் ஆண்டுடைய பிள்ளை, என் நாவுல தேவையில்லாத வார்த்தைகளை என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. ஆண்டுடைய இருதயத்தை விசனப்படுத்தக்கூடிய வார்த்தைகள் வரக்கூடாது. ஆண்டுடைய இருதயத்தை துக்கப்படுத்துகிற வார்த்தைகள் வரக்கூடாது. ஒரு மனிதனை ரட்சிக்க முன்குறித்திருக்கிற அந்த தேவனுடைய இருதயத்தை வேதனைப்படுத்தக்கூடிய அளவுக்கு இன்னொரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு இடரலா நான் என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. அல்லேலூயா. கவனிங்க. யோபுவை குறித்து வாசித்தீங்கன்னா 3 நண்பர்களும் அவன்கிட்ட நிறைய என்ன செய்றாங்க? பேசுறாங்க. இவனும் ஒரு லெவல் வரைக்கும் பேசி பார்த்துட்டு இவனுக்கும் ஆத்திரம் என்ன செய்யல? யோபு பேசினானா பேசலையா? அவங்களுக்கு ஈடா பேசினானா இல்லையா? பேசினா. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் ஆனோடனே இப்போ இவன் பேசுறதுக்கு இவன் ஆவி எழும்பி நிற்குது. டக்குன்னு ஆண்டவர்களை குறுக்கிட்டாரு. ஆண்டவர் என்ன செஞ்சாரு? குறுக்கிட்டு கேட்கிறாரு, ஏய், ஆண்டவர் படைப்பெல்லாம் சொல்றாரு, நீ அப்ப எங்க இருந்த? நீ அங்க எங்க இருந்தன்னு கேட்கிறாரு. அவன் சொல்றான், ஐயா, உங்ககிட்ட நான் என்ன செய்ய முடியாது? ஒன்னும் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது அப்படின்னு தன்னை தாழ்த்தி அந்த இடத்துல ஆண்டவர்கிட்ட சரண்டர் பண்றான். அப்பதான் ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்றாரு, யோபு பேசுனது போல நீங்க என்ன செய்யல, நிதானமா பேசல அப்படின்னு யாரை குறித்து குற்றம் சாட்டுறாரு? அந்த 3 நண்பர்களை குறித்து சொல்றாரு. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். 4 சுவருக்கு மத்தியில் நம்ம பேசுற வார்த்தை,
நமக்கு பிரியமான நபர்களோட பேசுகிற வார்த்தை. நல்லா கவனிங்க, நான் பேசுகிற வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை, யாரை குறித்து பேசுகிறேன், எந்த ஸ்தானத்தை குறித்து நான் பேசுகிறேன் அப்படிங்கிறத நம்ம நல்லா யோசித்து பார்க்கணும். எதையுமே நியாயம் தீர்க்க நாம தகுதியானவர்கள் கிடையவே கிடையாது. அல்லேலூயா. கடந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா ஸ்தோத்திரம் வீக்கப்பூர் தாலுகாவுடைய ஊழியர் கூட்டம். அப்போ ஒரு அருமையான ஒரு செய்தியை நாங்கள் கேட்டோம். நம்ம லோக்கலில் இருக்கிற ஒரு பாஸ் தான் பேசினார். அவர் பேசும்போது ஒரு காரியத்தை பதிவு பண்ணார், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. தேவ ஊழியர்களை கனம் பண்ணணும், தேவ ஊழியர்களை கனம் பண்ணணும், அவர்கள் கனத்துக்குரிய பாத்திரம் அப்படிங்கிறத பேசினார். அப்போ அதில் ஒரு காரியத்தை சொன்னார், என்னை ரொம்ப அசைச்சிச்சு. என்னன்னா, இந்த உலகத்தில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற நாட்களில் ஊழியர்களை தூற்றி திரிகிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப சகஜமான ஒரு காரியமாக என்ன செஞ்சிருச்சு ஆயிடுச்சு. ஆனால் தாவீது ஒரு காரியத்தை சொல்றாரு, தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதனை நான் என்ன செய்ய மாட்டேன். அவர் சொல்லியிருக்காரா இல்லையா? அப்போ அந்த வார்த்தையை வச்சு அவர் சொல்லும்போது சொன்னாரு, ஒவ்வொருத்தருடைய மனுஷனுடைய அந்தரங்கம் யாருக்குரியது? ஆண்டவருக்குரியது. அவர்களை நியாயம் தீர்க்கிற விஷயம் யாருக்குரியது? கர்த்தருக்குரியது. அவர்களை நியாயம் தீர்க்கக்கூடிய அந்த உரிமையை யார்கிட்ட கொடுக்கல? நம்மகிட்ட ஆண்டவர் என்ன செய்யல? கொடுக்கல. ஆனா ஒன்று செய்யலாம், ஆண்டவரே அந்த ஊழியரை குறித்து நான் ரொம்ப தவறான காரியத்தை கேள்விப்படுறேன், உங்களுடைய அழைத்த திட்டத்துக்கு நேரம் அவங்களை என்ன செய்யுங்க, திருப்புங்க அப்படின்னு என்ன செய்யலாம், சொல்லலாம். அல்லேலூயா. அவர்கள் கனத்துக்குரியவர்கள் என்றதை எந்த நிமிஷத்திலையும் மறந்துடக்கூடாது. வார்த்தையில கனவீனமான வார்த்தைகளை ஒரு நாள் பேசி நம்முடைய வாழ்க்கையில துன்பத்திற்கும் இழப்பிற்கும் காரணமாய் என்ன செஞ்சிடக்கூடாது, மாறிடக்கூடாது அப்படிங்கிற வார்த்தையை சொன்ன போது என்னை ரொம்ப உண்மையிலே அசைச்சிச்சு. இப்போ அவர் சொன்னாரு, வேதம் சொல்லுது, பலவானை வெட்கப்படுத்தும்படி பலவீனனை, ஞானவான்களை வெட்கப்படுத்தும்படி பைத்தியமானவர்களை கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்போ தெரிந்து கொண்டது யாரு? கர்த்தர். அந்த ஸ்தானத்துக்கு உரிமையாளர் அவர் மட்டும்தான். ஆமென் சொல்லுங்க. அவர்கள் வாழ்க்கைக்கான உத்தரவாதத்தை அவங்க நிச்சயமா என்ன செய்யணும், கொடுத்து நிச்சயமா தீரணும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஒருவேளை மனம் மாறி மனம் திரும்பி ஆண்டவரோட ஒப்புரவாயிட்டா, இரக்கம் செய்கிறதில் அவரை போல வேற தேவன் இந்த உலகத்துல இல்லை. அப்ப நல்லா கவனிங்க, நம் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் வருவதற்கு முன்னதாகவே அறிந்திருக்கிறவரை நாம அறிந்திருப்போம்னா வார்த்தையில் கவனம் உள்ளவர்களாக இருப்போம். அல்லேலூயா. மனம் பதறி என்ன செய்யக்கூடாது சொல்லுங்க. மனம் பதறி உங்க வாழ்க்கையில உங்க ஜெபத்துல முக்கியமா சொல்லணும், ஆண்டவரே என் நாவில் இருந்து மனம் பதறி எதையும் என்ன செய்யக்கூடாது. சில நேரத்தில் சொல்லுவோம்ல, தெரியாம, எப்படி சொல்லுங்க, தெரியாம பேசினோமா தெரிஞ்சு பேசினோமா சொல்லுங்களேன். நம்ம தெரியாம பேசினோமா தெரிஞ்சு பேசினோமா? பேசினது எந்த நாவு? நம்ம நாவு தான். அப்ப நமக்கு தெரியாம பேசினோமா தெரிஞ்சு பேசினோமா? தெரிஞ்சுதான் பேசணும். ஆனா நம்ம சொல்ற காரியம் என்ன? தெரியாம பேசிட்டேன். அப்போ தெரியாம பேசுறேன் அப்படிங்கிறதுலையுமே நமக்கு உண்மை இல்லை. அப்ப ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரே என் வாயிலிருந்து எந்த வார்த்தையும் முன்னாடி மனம் பதறி என்ன செஞ்சிடக்கூடாது, பேசிடக்கூடாது. வேதத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரத்தின் 34ஆம் வசனத்தை வாசிங்களேன். 26, 34ஆம் வசனத்தை வாசிங்க. யாரை நோக்கி? பேதுருவை நோக்கி. இந்த ராத்திரியில சேவல் கூவுறதுக்கு முன்னே 75 வசனத்தை வாசிங்க. பேதுரு முன்னே என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை நினைத்து கொண்டு வெளியே போய், இன்னைக்கு ஆண்டவங்களோட பேசுறாரு. தேவையில்லாத மனக்கசப்பு உங்களுக்கு வரக்கூடாதுன்னு ஆண்டவர் முன்னே சொல்றாரு. உங்க வாயில பிறக்கிற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் தேவனுக்குரிய வார்த்தைகளாய் வருவதாக,
தேவனுடைய இருதயத்தை விசனப்படுத்தவோ வேதனைப்படுத்தவோ தேவனுடைய ஸ்தானம், தேவன் கொடுத்த ஊழியர்களா இருக்கட்டும் அல்லது விசுவாசிகளா இருக்கட்டும், சகோதரர்களா இருக்கட்டும், சகோதரிகளா இருக்கட்டும், சபையில் இருக்கிற எந்த பர்சனா இருக்கட்டும், என் வாயிலிருந்து எந்த வார்த்தையும் தவறாக எழும்ப வேண்டாம். நம்முடைய வாழ்க்கையில் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் நம்ம எப்படி இருக்கணும்? கவனம் உள்ளவர்களா இருக்கணும். வேதம் சொல்லுகிறது, வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாள்ல என்ன செய்யணும்? கணக்கு கொடுக்கணும். ஆண்டவர் ஒரு பெரிய லிஸ்ட்டை போட்டுக்கிட்டே இருக்கிறார். ஒரு பெரிய லிஸ்ட். உங்களை குறித்து நானும் பேசக்கூடாது, என்னை குறித்து நீங்களும் பேசக்கூடாது, சபையை குறித்து எந்த நாவுகளும் என்ன செய்யக்கூடாது? எழும்பக்கூடாது. எல்லாவற்றுக்கும் கணக்கு போட்டுக்கிட்டே இருக்கிறார். அல்லேலூயா. என் நாவினால எந்த ஆசீர்வாதத்தையும் நான் என்ன செஞ்சிடக்கூடாது? இழந்துடக்கூடாது. என் நாவினால தேவ ராஜ்யத்துல பிரவேசிக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை இழந்துடவே கூடாது. எல்லாத்திலையும் பர்ஃபெக்ட், ஆனா ஒண்ணுல மட்டும் மிஸ். எப்படி இருக்கும்? கவனிங்க. சில நேரத்துல, கடைசி நேரத்துல நம்ம என்ன செஞ்சிடறோம்? உலகத்துல நம்ம தோத்து போறது எல்லாத்துலயும் தோத்து போகலாம், ஆனா தேவ ராஜ்யத்தை மாத்திரம் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? இழந்துடவே கூடாது. நம்முடைய கவனம் எல்லாம் எதுல இருக்கணும்னா, நான் எப்படியாவது அவருடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கணும். ஆமென் சொல்லுங்க. இந்த உலகத்தில் நான் எதை இழந்தாலும் சரி, நான் அவருடைய ராஜ்யத்துக்கு போயிடணும். ஆமென் சொல்லுங்க. இந்த உலகத்தில் நம்ம எதை இழந்தாலும் நம்மளை தேற்றிக்கிடலாம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எதை இழந்தாலும் நினைச்சுக்கிடுவோம். அப்படித்தானே நம்ம இழந்து போயிருக்கோம். நிறைய இழந்துட்டோம், ஆனால் மறுபடியும் நம்ம ஜீவிக்கிறோம். மறுபடியும் நம்மளை தூக்கி நிறுத்தி வச்சிருக்கிறார். ஆனால் தேவ ராஜ்யத்தை இழந்துட்டு நம்மளை தூக்கி நிறுத்த மாட்டார், நம்மளை தேட்ட மாட்டார். அதுதான் கடைசி. அதுதான் என்னது? கடைசி. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம். என் வாழ்க்கையில தேவ ராஜ்யத்தை இழக்கக்கூடிய எந்த வார்த்தையும் என் நாவல என்ன செய்யக்கூடாது? வரவே கூடாது. ஆமென் சொல்லுங்க. சிலர் ஊழியக்காரங்களை மதி இல்லாம பேசி சாபத்துக்குள்ள என்ன செஞ்சிடறாங்க? ஆயிடுறாங்க. ஆமா, நான் நியாயம் தீர்ப்பேன், நான் பேசுறது நியாயம்தான் அப்படின்னு பேசி வாழ்க்கையில நிறைய காரியத்தை என்ன செஞ்சிடறாங்க? இழந்துடுறாங்க. சபையை பேசி இன்னைக்கு இழந்துடுறாங்க தேவனுடைய ஆசீர்வாதத்தை. நம்ம ரொம்ப கவனம் உள்ளவர்களா இருப்போம். முதல்ல முன்னே என்ன? உருவாகும் முன்னே அறிந்தார், வெளிப்படும் முன்னே பரிசுத்தம் பண்ணினார், எனக்கு முன்னே அவர் செல்லுகிறார், என் வாயில சொல் பிரவாதருக்கு முன்னே அவர் அறிந்திருக்கிறார். இந்த செய்தி தொடரும். இது பார்ட் 1. அடுத்த வாரத்திலிருந்து 2, 3ன்னு தொடரும். ஆமென் சொல்லுங்க. நிறைய ரகசியம் இருக்கு. நான் அதை வேதத்தை வாசிக்க நிறைய ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஒவ்வொன்றா நம்ம பெற்றுக்கொள்ளணும். ஆமென் சொல்லுங்க. இந்த வார்த்தை கேட்கிற உங்களோடு கர்த்தர் பேசுறாரு. உங்கள் வாழ்க்கையில் முன்னே அப்படிங்கிற இடத்துல கர்த்தருக்கு இடம் கொடுங்க. முன்னேங்கிற இடத்துல ஆண்டவர் வைங்க. முன்னேங்கிற இடத்துல ஆண்டவரோடு இருக்கிற உறவை நீங்க உங்க வாழ்க்கையில புதுப்பிக்க ஆரம்பிப்பீங்கன்னா உலகத்துக்கான அனைத்து காரியங்களையும் கர்த்தர் உங்களுக்கு சந்திப்பார். வசனம் சொல்லுது, முதலாவது என்னுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்க, அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு என்ன செய்யப்படும்? கூட கொடுப்பாரு. இந்த வசனம் 100% உண்மை. உங்க வாழ்க்கையில கர்த்தர் நிரூபித்து காட்டுவாரு. கண்களை மூடி ஜெபிப்போம். ஆண்டவர் நல்லவர், ஆண்டவர் நல்லவர். எல்லாரும் வாயை திறந்து ஆண்டவர் நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, முன்னே என்ற வார்த்தையினுடைய ஆமென் ஆழமான காரியங்களை எங்களோடு போதித்து, இயேசுவே, நான் உருவாகும் முன்னே எங்களை அறிந்து, இந்த உலகத்துல நான் பிறக்கும் முன்னே என்னை பரிசுத்தப்படுத்தினேன். இயேசுவே, எனக்கு முன்னே நீர் கடந்து செல்கிறீர். என் வாயில் புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் முன்னே அறிந்திருக்கிறவர் நீங்க. ஏசப்பா, இந்த வார்த்தையின் மூலமா எனக்கு நீங்க கற்றுக் கொடுத்தவைகளை என் வாழ்க்கை ஆண்டவரே ஜீவன் உள்ள மட்டும் நான் கடைபிடிப்பேன். உங்க சமூகத்துல நான் இவைகளை கேட்டு பெற்றுக்கொள்வேன். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழுவேன். இன்னைக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி வாயை திறந்து ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே. உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. சொல்லுங்க வாயை திறந்து, நன்றி அப்பா. முன்னே என் வாழ்க்கையில் நீர் இருந்து என்னை நடத்துகிறீர், என்னை அறிந்து நடத்துகிறீர், என்னை பரிசுத்தம் பண்ணி நடத்துகிறீர், எனக்கு முன்னே சென்று என்னை நடத்துகிறீர். என் வாயின் வார்த்தைகளை முன்னே அறிந்து என்னிடத்தில் ஒரு எதிர்பார்ப்பு நீர் எதிர்பார்க்கிறீர். ஓ ஜீசஸ், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஜெபிப்போம். எங்கள் பரிசுத்தமும் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே,
அருமையான நல்ல இந்த நாளுக்காக உம்மை துதிக்கிறேன். இயேசுப்பா, இந்த நாளில் நாங்கள் கேட்ட வார்த்தையை உம்முடைய சமூகத்தில் ஆராய்ந்து பார்க்கிறோம். முன்னே என்ற வார்த்தையினுடைய ஆண்டவரே ஆழமான காரியங்களை கர்த்தர் எங்களுக்கு இன்னைக்கு போதித்தீர். இதுல இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் எங்களுடைய வாழ்க்கையின் பிரயோஜனத்துக்காக எங்களோடு பேசி இருக்கிறேன். இந்த சத்தியங்களை எங்க வாழ்க்கையில நாங்கள் கொஞ்சம் ஆண்டவரே சீர்தூக்கி பார்க்க, சிந்தித்து எங்கள் வாழ்க்கையில் அப்பியாசப்படுத்த கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த வார்த்தை கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வாங்க. தொடர்ந்து நாங்கள் இந்த வார்த்தைகளை தியானிக்க கர்த்தர் எங்களை வழி நடத்துங்க. இந்த வாரம் முழுவதும் உடைய பிள்ளைகளுக்குள் இந்த வார்த்தை இருதயத்தில் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். இந்த சத்தியங்கள் துணித்து கொண்டே இருக்கட்டும். அதற்குரிய ஆசீர்வாதத்தை உடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். உங்க நாமம் தொடர்ந்து மகிமைப்படட்டும். கடமையை மாத்திரம் செய்திருக்கிறேன், நீங்க இதுல மகிமைப்படுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. என் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து, என் நோய்கள் எல்லாம், என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, என்னை கிருபையினால் இரக்கங்களினால் முடிசூட்டி, நன்மையால் என் வாயை திருப்தி ஆக்குகிறார். கழுவுக்கு சமானமாய் என் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் உங்கள் அனைவரோடு கூட இன்றைக்கு இருந்து உங்களை காத்து நடத்துவதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.